திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர்மை ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. அரைசனே அன்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரைபுரை கணிய பூந்து நின்றுருக்கி பொய்யுள் கிடந்தமைச் சுடரே திரைவரா மன்னும் அமுதத்தென் கடலே திருப்பெரும் துரைவுரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே நற்குஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்றுகான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல ஆடல் வல்லான் திருவருளும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய அடியேனை சென்னரில் ஆட்படுத்திய ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடித்தாமர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமர்களுக்கும் அடியனுடைய மனம் மொழி மெய்களால் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உமாபதி சிவனார் இயற்றி அருளிய போற்றி பகருடை நூலினை தொடர்ந்து நாம் திருவருட்கருணையால் சிந்தித்து வருகின்ற வேளையில் இன்று 37வது கண்ணியை சிந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றுள்ளோம். எனவே 36, 37, 38 3 கண்ணிகளுடைய பாடலை பாடி அதில் 37வது கண்ணியினுடைய பொருளை சிந்திப்போம். சிற்றம்பலம். வேட்கை மிகும் உண்டி பொருட்டால் ஒருகால் அவியாது மண்டி எரியும் பெரும் தீ மாற்றுதற்கு தென்திரள் சேர் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல் எல்லாம் உடனே ஒருங்கிசைந்து சொற்காலை முட்டாமல் செய்வினைக்கும் முற்செய்வினைக்கும் செலவு பட்டோலை தீட்டும் படி போற்றி. இதிலே 37வது கண்ணியானது தின்திரள் சேர் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல் எல்லாம் உடனே ஒருங்கிசைந்து. நாம் நேற்றே இந்த ஆன்மா இந்த உணவிற்காக என்னவெல்லாம் செய்கிறது என்பதை சிந்தித்திருந்தோம். உணவு மட்டும் இறைவன் நமக்கு 3 வேளையும் கொடுக்கவில்லை என்றால் இது இறைவனையும் மறந்து இந்த உணவு தேடுவதிலேயே காலம் முழுவதும் சென்று விடுகின்ற நிலையையும் சிந்தித்தோம். எனவே நமக்கு இன்று இறைவனை சிந்திக்கின்ற வாய்ப்பு எப்படி கிடைத்திருக்கிறது என்றால், நமக்கு 3 வேளையும் வேண்டுகின்ற பொழுதெல்லாம் தின்பண்டங்களும் பெருமான் கொடுத்து நம்மை காப்பதால் நாம் அவனை நினைக்கின்ற பேற்றை பெற்றுள்ளோம். ஆனால் அடியவர்கள் என்கின்ற நிலையிலே பெருமானை முழுவதும் சரணாகதி அடைந்த நிலை என்பர். அப்படி நம்முடைய நாயன்மார்கள் வாழ்வில் பார்த்தால் அவர்கள் எந்த நிலையிலும் பெருமானை மறவாது வணங்கியுள்ளார்கள். 2-3 நாள் உணவில்லாமல் பட்டினியாக கிடக்கும் பொழுதும் அவர்கள் பெருமானை மறவாது அவருடைய திருவருட்கருணையை எண்ணி வியந்து போற்றியிருக்கின்றார்கள். குங்குளிய கலையநாயனார் புராணத்தை பார்க்கலாம்.
இளையான்குடி மாறநாயனார் புராணத்தை பார்க்கலாம். அவர்கள் பட்டினியாக கிடந்த பொழுதும் இறைவனுடைய அன்பின் மேல் ஒரு சிறிதும் வழுவாமல் அவனுடைய கருணையாக அதையும் எண்ணி ஏற்றுக்கொண்டு அன்பு செய்திருக்கின்றார்கள். அதனால்தான் அவர்கள் நாயன்மார்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். எனவே நம்முடைய தெய்வச் சேக்கிழார் பெருமான் அதனால்தான் அவர்கள் இந்த 5 பூதங்களும் தன்னுடைய நிலையில் கலங்கினும் அவர்கள் பெருமான் மேல் வைத்த கருணையில் எள்ளளவும் பிசகாது இருந்தார்கள் என்பார். அப்படிப்பட்ட பெருமை உடையவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். அவர்களை வணங்குவதாலும் அவர்களுடைய பெயரை உச்சரிப்பதாலும் அவர்களை நினைந்து வழிபாடு செய்தாலும் அது சிவனுக்கு செய்த பூசையாக கருதி பெருமான் நமக்கு அருளை வாரி வழங்குவான். இது ஒரு எளிமையான வழிபாடு என்றும் சொல்லலாம். பெருமானுக்கு எப்படி செய்கின்ற வழிபாடு பயன் தருகின்றதோ அப்படி நாயன்மார்களுக்கு நாம் செய்கின்ற பூசைகள் நமக்கு மிகுந்த பயனை தரும். இது நீங்க உலகியலிலும் பார்க்கலாம். ஒருவர் இல்லத்திற்கு நீங்கள் சென்றால் அவர்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் நீங்கள் அந்த பெரியவர்களுக்கு ஏதும் வாங்கி செல்லாமல் இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய தின்பண்டங்களோ அல்லது விளையாட்டுப் பொருள்களோ நீங்கள் வாங்கி சென்று அந்த குழந்தைகளுக்கு அன்போடு கொடுத்து மகிழ்வித்தால் அந்த இல்லத்தார் உங்களுடைய அன்பை எண்ணி வியந்து உங்கள் மேல் மிகுந்த பரிவு காட்டுவார்கள். அப்படி எல்லா உயிர்களும் பெருமானுடைய குழந்தைகளாக இருந்தாலும் நாயன்மார்கள் எல்லாம் நல்ல பிள்ளைகள். அவனையே நினைந்து அவன் செய்கின்ற பணிக்கு உறுதுணையாக இருந்தவர்கள். அவன் இந்த உயிர்களுக்கு எவ்வாறு அன்பு செய்கின்றானோ அதே அன்பை இவர்கள் செய்தவர்கள், அவனுக்கு தொண்டு செய்தவர்கள். எனவே நாயன்மார்களை, நால்வர் பெருமக்களை நாம் வணங்கினால் 2 மடங்கு பலனை சிவபெருமான் கொடுப்பான். எனவே உணவிற்காக வருந்துகின்ற மக்கள் பெருமானுடைய பொருள் சேர்ப்புகளாக இருக்கின்ற தேவார திருவாசகங்களை நாளும் ஓதினால் ஒரு காலம் அவர்களுக்கு உணவிற்காக இயங்குகின்ற நிலை வாராது. எனவே அப்படித்தான் நம்முடைய சேக்கிழார் பெருமான் நாயன்மார்களுடைய அந்த உறுதிப்பாட்டை சொல்கின்றார். நாமும் அந்த உறுதிப்பாட்டை ஏற்க வேண்டும். பூதம் 5 நிலையில் கலங்கினும் மாதொர்பாகர் மலர்த்தாள் மரப்பிலார் ஓதுகாதல் உரைப்பின் நெறி நின்றார் கோதிலாத குணப்பெரும் குன்றினார். அவர்கள் அந்த குணப்பெரும் குன்றாக விளங்குகின்றவர்கள். இப்படிப்பட்ட நாயன்மார்களுடைய புராணங்களை நாம் நாளும் சிந்திப்பதால் மிகுந்த பயனை அடையலாம். எனவே இந்த பசி என்பது ஒரு நோயாக இருக்கின்றது. இந்த உலக இயக்கம் இயங்குவதற்காக பெருமான் அதையும் கருணையோடு அருளியுள்ளான். எனவே இந்த பசி தீர்ப்பது பெருமானுடைய கருணை. நம்முடைய அவ்வை பாட்டியும் இந்த பசி இருந்தால் என்னெல்லாம் நடக்காது என்பதை சொல்லுவார். மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல், 10 பசி வந்திடப்போம் பறந்து.
இந்த 10 செயல்பாடுகளும் பசி வந்தால் அத்துணையும் நீங்கி பசியின் மேல் கவனம் சென்றுவிடும். எண்ணி பாருங்கள், வியப்பாக உள்ளது. எனவே இங்கே இன்றைய அந்த கண்ணியை அதனை தொடர்ந்து நாம் சிந்திக்கின்ற வேளையிலே தின்திரள் சேர் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல் எல்லாம் உடனே ஒருங்கிசைந்து, இந்த பசியாகிய பெருந்தீயை மாற்றுவதற்காக தின்திரள் சேர் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல், திண்ணிய ஆற்றல் மிக்க வலிமையுடையவர்கள் தமக்கு ஏற்றவாறு தொழில் செய்யும் பொழுது அவரவர்கள் அவருக்கு ஏற்றவாறு உள்ள தொழில்களையே செய்ய முடியும். அப்படி செய்கின்ற நிலையில் எல்லாம் உடனே ஒருங்கிசைந்து அவர்கள் செய்கின்ற எல்லாவற்றிற்கும், நீங்கள் எத்துணை விதமான பணிகள் இவ்வுலகத்தில் உள்ளதோ அத்துணைக்கும், விவசாயம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, தறி நெய்பவர்களாக இருந்தாலும் சரி, கட்டடம் கட்டுபவர்கள், வாணிபம் செய்பவர்கள், இன்னும் இந்த உலகத்தில் எத்துணை வகையான பணிகள் இருக்கின்றனவோ அத்துணை பணிகளுக்கும் அவர்களோடு இயைந்து தாமும் அவர்களுடன் ஒன்றாய் சேர்ந்து உடனாக இருந்து அருளுகின்றான் நம்முடைய கண்ணுதற் கடவுள். எனவே நாம் செய்கின்ற எல்லா வகை பணிகளுக்கும் அவனே ஒன்றாகவும் வேறாகவும் உடனாக இருந்து அருள் செய்கின்றான். இதை நம்முடைய உண்மை விளக்கம் நூலிலே 27, 28, 29 3 பாடல்களில் நாம் ஒரு பணியை செய்ய வேண்டுமென்றால் அவன் எவ்வாறு வேறாக இருந்து அருள் செய்கின்றான், எவ்வாறு ஒன்றாயிருந்து அருள்கின்றான், எவ்வாறு உடனாக இருந்து செய்கின்றான் என்பதை நம்முடைய மனவாசகம் கடந்தார் அருமையாக அருளியிருப்பார். இந்த சூரிய ஒளியானது இந்த கண்ணிற்கு வேறாக இருந்தாலும் அந்த சூரிய ஒளி கண்ணினுடைய ஒளியோடு சேர்ந்து ஒரு பொருளை காட்டுவது, பிற பொருளை காட்டுவதைப் போல சிவபெருமானும் வேறாக இருந்து நம்முடைய அறிவில் பொருந்தி எல்லாவற்றையும் அறிவித்து வருகின்றான். இது வேறாக நிற்கின்ற நிலை. ஒன்றாக நிற்கின்ற நிலை என்பது அதே நம்முடைய ஆன்மாவோடு நம்முடைய அறிவில் பொருந்தி இடைவிடாமல் நமக்கு அறிவிப்பான். அறிவிற்கு உள்ளிருந்து எதை எதை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அறிவித்தல். வேறாதல் நமக்கு காட்டுதல். இங்கே உடனாதல் என்பது இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் எப்படி அகரமாகிய உயிர் எழுத்து சேர்ந்திருந்து எல்லா அந்த சொற்களையும் இயக்கி நிற்கின்றதோ அப்படி உயிர்களோடு அறிவுக்கு அறிவாக சேர்ந்து எல்லாவற்றிலும் உள்ளும் புறமுமாக கலந்து இந்த உயிர்களிடத்து அறிவு செயல்படுமாறு பெருமான் உயிர்களிடத்திலும் உடனாக இயைந்து நின்று அவற்றை இயக்கி வருகின்றான். எனவே சிவமே தலையாய நிலையிலிருந்து நமக்கு அருளை வழங்குகின்றது. இதற்கு ஒரு எளிமையான உதாரணம் அடியேன் சொல்வது உண்டு. அது பொருத்தமாக இருந்தால் அன்பர் பெருமக்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு உணவு பண்டம் அல்லது ஒரு இனிப்பு இப்பொழுது இருக்கின்றது என்றால் அவன் எவ்வாறு அறிவிப்பான் என்றால், இந்த வேறாதல் நிலை அப்படி என்றால் அவன் நம்முடைய அறிவுக்கு வேறாக நின்று அதோ அந்த தட்டில் ஒரு லட்டு உள்ளது, இனிப்பு உள்ளது, அது தட்டின் மேல் உள்ளது, அது இந்த வடிவத்தில் உள்ளது,
அதை அது அங்கு உள்ளது அல்லது நமக்கு முன்பாக கொண்டு வந்து வைத்துள்ளார்கள் என்றவாறு அந்த இனிப்பு உள்ளது என்பதை அறிவிப்பார். அதற்கு பிறகு நம்முடைய உயிருக்கு ஒன்றாக இருந்து உயிரோடு கலந்து நின்று அந்த இனிப்பை சாப்பிடலாம் என்று நமக்கு அறிவுறுத்துவார். எனவே நமக்கு அதை சாப்பிட வேண்டும் என்கின்ற உணர்வு வர வேண்டும் என்றாலும் கூட அவருடைய கருணை தேவைப்படுகிறது. அதை சாப்பிட வேண்டும் என்று ஒன்றாய் இருந்து அறிவுறுத்துவார். வேறாக இருந்து அறிவித்தான், இது ஒன்றாக இருந்து அதை சாப்பிட வேண்டும் என்கின்ற உணர்வை தருகின்றான். பிறகு அதை எடுத்து உண்பதற்கு, அந்த அனுபவம் பெறுவதற்கு சிவமே அதை எடுத்து நமக்கு ஊட்டுகின்றான். நாம் நினைக்கின்றோம் நாம் சாப்பிடுகின்றோம் என்று. இல்லை இல்லை, பெருமான் தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தாய் எவ்வாறு மகிழ்ந்து ஊட்டுவாளோ அப்படி நமக்கு உணவை ஒவ்வொரு வேளையும் நாம் விரும்புகின்ற பொழுதெல்லாம் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து எல்லா வகையிலும் துணையாக இருந்து நமக்கு உணவு ஊட்டுகின்றார். எனவே அப்படி உடனாக இருந்து அந்த உணவை உண்ணுமாறு செய்கின்ற நம்முடைய பெருமானுக்கு எத்துணை நன்றி நம்மால் செய்ய முடியும். எத்தனை தேங்க்ஸ் நீங்கள் சொன்னாலும் அதுக்கு அவன் செய்கின்ற கருணைக்கு ஈடாகாது. எனவே பெருமானை அன்போடு நாம் வழிபடுவது ஒன்றே அவனுக்கு செய்கின்ற கைமாறாக அமையும். அப்படி பெருமான் நமக்காக இத்துணை வேலைகளை செய்கின்றான். நாம் இந்த மலத்திலிருந்து விடுபடுவதற்காக, நாமும் இன்பம் அனுபவிப்பதற்காக, பேரானந்த நிலையில் இருப்பதற்காக, இந்த துன்பங்களெல்லாம் நீங்கி அன்போடு வாழ்வதற்கு பெருமான் செய்கின்ற பெரும் கருணை. நமக்கு என்ன வேலை? சாதாரணமாக பார்த்தீர்கள் என்றால் தூங்குகிறோம், எழுந்திருக்கிறோம், சாப்பிட்றோம், நமக்கு பிடித்த வேலைகளை செய்கிறோம். இதுதான் நாம் செய்கின்ற வேலை. பெருமானுக்கு என்ன வேலை? அவன் சாதாரணமாக எல்லா நம்முடைய சைவர்களை கேட்டால் அவன் ஐந்தொழில் செய்கின்றான் என்று சொல்லுவோம். அவனுக்கு 5 தொழில்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவனை நினையாது நமக்காக அவன் 5 தொழில் செய்கின்றான். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் என்ற 5 நிலைகளில் அவன் அருளுகின்றான். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? அதை நினையாது நல்வினை தீவினைகளை செய்து அவனை மறந்து நாம் இன்ப துன்பங்களை அடைகின்றோம். சரி, இப்ப நம்மளுடைய திருஞான சம்பந்தர் எப்படி சொல்கின்றார் என்றால், இந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் என்ன தொழில் செய்கின்றார்கள் என்றால், அவன் பெருமானுடைய தொண்டை செய்கின்றார்கள். திரு புகலி தலத்திலே சம்பந்த பெருமான் தொழிலால் மிகு தொண்டர்கள் தோத்திரம் சொல்ல எழிலார் வரையாலன்றரக்கனை செற்ற கடலா நுரையும் இடம் கண்டல்கள் மண்டி பொழிலால் மலி பூம்புகலி நகர்தானே என்று அடியவர்கள் எல்லாம் அவனுக்கு தொண்டுகள் பல செய்கின்றார்கள் என்பதை, அது இறைப்பணியை நமக்கு குறிக்கின்றார். பூக்கட்டி கொடுப்பது, ஆலயத்திற்கு தண்ணீர் கொண்டு வந்து உதவுதல், கூட்டுதல், மெழுக்குதல், பெருக்குதல், கோலமிடுதல், தோத்திரங்கள் இதுவும் செய்ய முடியவில்லையா? பாட்டு மட்டுமாவது பாடு. சரி, நிறைய பாட முடியவில்லையா? ஒரு பாட்டாவது பாடு என்று அவன் எத்துணை தூரம் இறங்கி வருகின்றான் என்பதை நமக்கு அருளுகின்றார் நம்முடைய திருஞான சம்பந்தர். ஒரு அழகான
பதிகம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற பதிகத்திலே 3வது பாடலில் நீங்கள் தொண்டுகளை செய்தால் உங்களுக்கு துயரம் வாராது என்பதை அழகான பாடல். தொண்டனை செய்தொழில் துயரறுத்து உய்யலாம், பண்டனை கொன்றையான் மதுமலர் சடைமுடி கந்துணை நெற்றியான் கழுமல வளநகர் பெண் துணையாக ஓர் பெருந்தகை இருந்ததே. தொண்டனை செய்தொழில் துயரறுத்து உய்யலாம். அவனுடைய அந்த தொண்டை உங்களுக்கு துயரமாக இருக்கின்றதா, வருத்தமாக இருக்கின்றதா? நீங்கள் அவனுக்கு உரிய தொண்டுகளை நாளும் செய்து வந்தால் உங்களுக்கு துன்பம் வாராது. எனவே நமக்கு வருகின்ற துன்பங்கள் நாம் முன்பே செய்த நல்வினை தீவினையால் வருகின்றது. அதைத்தான் திருஞான சம்பந்தரும் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். அந்த வினைக்குத்தானே இப்பொழுது வினையெல்லாம் வருகின்றது என்று உங்களுக்கு தெரிந்திருக்கிறது அல்லவா? அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமன்றே. அதற்குரிய உய்வினை, அதை கழிப்பதற்குரிய வினையை நீங்கள் நாடாமல் இருப்பது உங்களுக்கு குற்றமாக தெரியவில்லையா? உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன்றே. கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியோம். அவனுக்குரிய தொண்டுகளை அன்போடு அவனை நினைந்து 5 எழுத்தைச் சொல்லி அவனுடைய அடியவர்களுக்கோ திருக்கோயில்களுக்கோ செய்கின்ற பணிகள், உதவிகள். கைவினை செய்து மலர் மாலை கட்டி கொடுத்தல், அல்லது பறித்து கொடுத்தல், அல்லது கூட்டுதல், மெழுக்குதல், இப்படி அவனுக்கு செய்கின்ற பணிகள், அல்லது அவனுடைய அடியவர்களுக்கு உதவி செய்தல், அன்னம்பாலிப்பு செய்தல், எவ்வகையாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களால் எவ்வளவு முயலுமோ அவ்வளவு, ஒன்றும் சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியோம். செய்வினை வந்து எமைத்திண்டப்பெறா திருநீலகண்டம். நீங்கள் செய்த வினை அவனுக்கு கைவினை செய்து போற்றினால், செய்த வினை, செய்கின்ற வினை, செய்யப் போகின்ற வினை, இந்த 3 வினைகளும் உங்களுக்கு வாராது என்பதை நமக்கு திருஞான சம்பந்தர் அழகாக அருளுவார். ஆனால் இந்த ஆன்மா இந்த மலத்தோடு சேர்ந்திருப்பதால் இது பல வகை துன்பத்திற்கு ஆளாகின்றது. இது எத்துணைதான் திருவுருளை பற்றி நின்றாலும் அது பொல்லாத நிலை, என்னுடைய நிலை என்பார் அப்பர் பெருமான். குலம் பொல்லேன் குணம் பொல்லேன் குறியும் பொல்லேன் குற்றமே பெரிதுடையேன் கோலமாய நலம் பொல்லேன் நான் பொல்லேன் ஞானியல்லேன் நல்லாரோடு இசைந்திலேன் நடுவே நின்ற விலங்கு அல்லேன் விலங்கு அல்லாது ஒழிந்தேன் அல்லேன் வெறுப்பனவும் மிக பெரிதும் பேசவல்லேன் இளம் பொல்லேன் இறப்பதே ஈயமாட்டேன் என் செய்வான் தோன்றினேன் ஏழையேனே. என்னுடைய குலமும் பொல்லாத குலம், குணமும் பொல்லாதது, என்னுடைய நெறிமுறைகளும் பொல்லாது, குற்றமே செய்கின்றேன், நலம் செய்வதில்லை, நானும் பொல்லாதவனாக உள்ளேன், ஞானமேதும் இல்லை. சரி, அப்படித்தான் இருந்தாலும் நல்லவரோடு சேர்ந்து இருக்கலாம் என்றால் அதற்கும் எனக்கு தகுதியில்லை. விலங்காகவும் இல்லாமலும் விலங்கு அல்லாத நிலையிலும் இருக்கின்றேன். வெறுப்பனவே மிக பெரிதும் பேசுகின்றேன். யாவருக்கும் நான் அன்பு செய்வதும் இல்லை. யாராவது ஏதாவது கேட்டால் கொடுக்கவும் இல்லாமல் இருக்கின்றேன்.
நான் எதற்கப்பா தோன்றினேன். அப்பர் பெருமான் நமக்காக அருள் செய்த அருமையான இந்த இப்பாடல். அவரா பொல்லாதவர்? அருளே வடிவாக, திருவருளே வடிவாக இருந்தவர். வேடமென்றால் அது திருவேடம். அந்த திருவேடத்திற்கு ஒரே உதாரணம் திருநாவுக்கரசு நாயனார். எனவே திருஞான சம்பந்தர் அப்படி அருளுவார். அவர் மனத்தில் ஒரு அடியவர் எப்படி இருப்பார்? திருநாவுக்கரசு நாயனார் வருகின்றார். அவருடைய அந்த வடிவத்தை மனதில் எழுதி வைத்திருந்தாராம். திருஞான சம்பந்தரை நேரடியாக சந்திக்கும் பொழுது அப்படியே பொருந்தி வந்ததாம் அந்த வடிவம். அப்படிப்பட்ட அந்த வேடம் என்றால் அது திருநாவுக்கரசு நாயனார். அவரா பொல்லாதவர்? நாம் பொல்லாதவர்கள். எனவே நம்முடைய குணம் மலத்தோடு சேர்ந்து இப்படி பல வேலைகளை செய்வதால் நமக்காக அறிவுறுத்துகின்ற இதை பாடும்போது நமக்கு உணர்வு வந்து பெருமான் மேல் அன்பு பெருகும் என்பதால் அருளிய அற்புதமான பாடல்கள் இவையெல்லாம். எனவே நம்முடைய சரி, அவருக்கு இந்தந்த வேலையெல்லாம் பெருமான் செய்கின்றார் என்று நாம் பார்த்தோம். நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு அழகான பாடல். அவரை ஆட்கொண்ட உடனே அவர் உங்களுக்கெல்லாம் தெரிந்த பாடல்தான். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா என்ற அந்த அற்புத பதிகம் நமக்கு திருக்கையிலையில் கொண்டு சேர்க்கின்ற பதிகம். பெருமான் மேல் அன்பு செலுத்துகின்ற அருமையான பாடல். நாம் எத்துணை காலம் வீணாக்கிய அந்த நினைவுகள் எல்லாம் வரும். அப்படிப்பட்ட அற்புதமான பாடலில் பெருமானுக்கு என்ன வேலை என்று சொல்கிறார் என்று பார்க்கலாம். மழுவாள் வலன் ஏந்தி மறைவோதி மங்கை பங்கா தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உண தொழிலே. அழகாக அந்த பித்தா பிறைசூடி பாடலில் 9வது பாடல். மழுவால் வலன் ஏந்தி மறைவோதி மங்கை பங்கா தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உண தொழிலே. செழுவார் பெண்ணை தென்பால் வண்ணை நல்லூர் அருட்துறையுள் அழகா அழகா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே. அழகா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே என்று யாரெல்லாம் அவனை வந்து தொழுகின்றார்களோ அவர்களுடைய துயர்களை தீர்ப்பதே அவன் தொழில் என்று நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அற்புதமாக அருளியுள்ளார். எனவே நாம் மறவாது பெருமானை நாளும் தொழுவோம் என்பதை நாமும் உறுதிப்பாடாக எடுத்துக்கொண்டு நாம் செய்தல் வேண்டும். அவனை தொழுதால் நம்முடைய துயரமெல்லாம் தீரும். ஆனால் அழுதால் அவனை பெறலாம் என்று மணிவாசக பெருமான் அற்புதமான ஒரு பாடல் திருச்சதகத்திலே, யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறே என்று நான் வைக்கின்ற இந்த அன்பும் பொய் என்று அழுகின்றார். ஆனால் வினையேன், பெருமானுக்கோ வினை இல்லை, நமக்கு நல்வினை தீவினை உண்டு. வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. அழுதால் உன்னை நோக்கி உன்னுடைய அருள் எனக்கு வேண்டுமென்று அழுதால் உன்னை பெறலாம்.
ஆனால் அமுதாகவும் கரும்பின் தெளிவாகவும் தித்திக்கும் அந்த நிலையில் உள்ள பெருமானே, உன்னை அழுது பெறுவதற்குரிய அருளையும் எனக்கு கொடுப்பாய். அதுவும் நாமாக செய்ய முடியாது. ஏனென்றால் பெருமான் தான் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருந்து அருள் செய்ய வேண்டியிருப்பதால் அந்த அருளையும் அவனையே கேட்டு பெறுதல் வேண்டும் என்று மணிவாசகப் பெருமான் இங்கே நாம் அவனை நோக்கி அவன் திருவருளுக்காக அழுதால் சிவத்தை பெறலாம். பேரானந்த நிலையை நாமும் பெற்று பேரானந்த நிலையை பெற்று பேரின்ப வாழ்வு வாழலாம் என்பதை நமக்கு அருளுகின்றார். அற்புதமான இன்றைய கண்ணி நமக்கு உமாபதி சிவனார் கொடுத்துள்ளார். அந்த கண்ணியை மீண்டும் சிந்தித்து நிறைவு செய்வோம். 37வது கண்ணி. தின்திரல் சேர் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல் எல்லாம் உடனே ஒருங்கிசைந்து. பெருமானுடைய அந்த கருணையால் நாம் செய்கின்ற எல்லா வகை தொழிலுக்கும் வேலைகளுக்கும் அவனே நம்மோடு ஒன்றாகவும் வேறாகவும் உடனாக இருந்து இயங்குகின்றான் என்பதை நாம் அறிந்து பெருமான் மேல் அன்பு செலுத்தி அவனுக்கு நாளும் தோத்திரங்களை மனதார பாடி, நம்முடைய தேவார திருவாசகங்கள்தான் உயர்ந்த பாடல்கள், பொருள் சேர் புகழ்களை உடைய பாடல்கள் தேவார திருவாசகங்கள். அதற்கு மேல் இவ்வுலகத்தில் வேறு எந்த மந்திரங்களும் இல்லை. எனவே ஐந்தெழுத்து மந்திரமும் இந்த தேவார திருவாசகங்களுமே மிக உயர்ந்த நிலையில் நமக்கு மிகுந்த பயனை அளிப்பது, நமக்கு வேண்டுகின்ற இம்மை பயனையும் மறுமை பயனாகிய வீடு வேற்றையும் தரவல்லது இவைகளே என்பதை உணர்ந்து பெருமானை நாளும் அன்போடு வணங்கி அருள் நிலையில் நின்று நல்வாழ்க்கை வாழ்வோம் என்று கூறி, இவ்வாய்ப்பினை கொடுத்த அம்பலவாணனுடைய பெரும் கருணைக்கு அவனுடைய திருவடி தாமர்களுக்கு மலரிட்டு வணங்கி நாம் அடுத்த கண்ணியை அடுத்த வகுப்பிலே தொடர்ந்து சிந்திப்போம். என்றும் இன்பம் பெருகு மேல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிரமன்றுளாரடியார் அவர் வான் புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பீக மலிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருநாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மையுடனாகிய அருள்மிகு ஆனந்தமா நடராசப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.